அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் திகழக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் விரயஸ்தானத்தை விட்டு விலகி ஜென்மராசிக்குள் நுழைவதால் அற்புதமான யோகங்கள் நிறைந்த செவ்வாய் பயிற்சியாக ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் பல நல்ல வாய்ப்புகள் அமைவதோடு கடகராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக வெற்றிக்காக காத்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வெற்றி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடையில்லாமல் கைகூட போகிறது. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் எளிதில் இனிமையாக சந்திப்பதோடு மிக சிறப்பான வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பை நிச்சயம் செவ்வாய் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சுபபலம் பொருந்திய இடத்தில் வலம் வருவதை காட்டிலும் சற்று சாதகமான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. என்றால் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் அதிரடியாகவும் தடாலடியாகவும் ஜென்மராசிக்குள் தற்போது பலம் பொருந்திய அமைப்பில் நுழைந்திருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வலுவிழந்த அமைப்பில் வலம் வந்தவர் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று தற்போது பலம் பொருந்திய அமைப்பில் தனஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் மிக வலுவாக சிறப்பாக சில நல்ல வாய்ப்புகளையும் யோகத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு மங்களகாரகனின் அமைப்பால் சுப விரயங்களாக மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் எளிதில் கடகராசிக்காரர்களுக்கு கைகூடுகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஜென்மத்தில் அமர்ந்து சப்தம பார்வையை ஜென்மராசியின் மீது பதிக்கிறார். அது மட்டுமல்லாது 4 மற்றும் 8 ஆகிய இடங்களையும் பார்க்கிறாருங்க. செவ்வாய் மிக வலுவாக 4, 7, 8 ஆகிய இடங்களை பார்ப்பதால் பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூடும். கலஸ்திரஸ்தானமும் சுகஸ்தானமும் வலுப்பெறுவதோடு அஷ்டமஸ்தானத்தையும் பார்ப்பதால் சுப நிகழ்வுகள் உறுதியாகவே தடை தாமதத்தை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த வகையில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே இந்த வேளையில் விதமான தடையும் இன்றி இந்த தருணத்தில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக கைகூட போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்ப ரீதியாக பணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் செவ்வாய். எனவே குடும்ப வருமானம் போதிய அளவிற்கு திருப்திகரமாக அமையும். உங்களுடைய பொருளாதார நிலைமையை சீர் செய்து கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைப்பதால் குடும்பம் சார்ந்த சூழலில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக உங்களை தேடி வரப்போகிறது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். அஷ்டம பாதிப்புகள் நெருக்கடி போன்றவை விலகுவதோடு உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார். திருமண முயற்சிகள் எளிதில் கைகூடும். இந்த தருணத்தில் வெளிநாட்டு முயற்சி போன்றவை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூட போகிறது. மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் உறவினர்களின் வருகையால் இல்லத்தில் மங்களகாரகனின் அமைப்பால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாக இந்த தருணத்தில் கைகூடும். வீடு மாறுதல் ஏற்பட்டாலும் கூட சொந்த வீட்டிற்கு மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு
உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கும். இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவற்றை விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய முடிவு மிக சிறப்பானதாக நிச்சயமாக அமையும். என்ன நடக்க போகிறது என்பதை முன்கூட்டியே கணித்து செயல்படுவதோடு விரைவாகவும் துரிதமாகவும் பல அதிரடியான மாற்றங்களை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் கனகச்சிதமாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறையில் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கணித்து அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு செயல்படுவதற்கான அற்புதமான யோகம் சனி மற்றும் செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது. எனவே நியாயமற்ற போட்டிகள் அதிகரித்தாலும் கூட அவற்றை சமாளித்து சிறப்பாக லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சாதுரியமாக நிலைமையை சமாளித்து மிகப்பெரிய அளவிலான தனலாபத்தை உருவாக்கி கொள்வதோடு வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும். முக்கூட்டு கிரகங்கள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி அற்புதமாக கைகூடுவதோடு ஏமாற்றத்தை தொடர்ந்து சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் முன்னேற்றமாக மாறுவதற்கான வாய்ப்பு கலைத்துறையில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தனித்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த நெருக்கடிகளை சிறப்பாகவும் திறன்படவும் கையாளக்கூடிய யோகம் உண்டு. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் ஆதரவு அதிகரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வலிமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளலாம். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு மாணவர்கள் இந்த தருணத்தில் தங்களுடைய தனித்திறமையை விளையாட்டுத் துறையில் வளர்த்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை, வீரத்தை வெளிநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார். இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான நல்ல யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் இரவு பகல் பாராமல் உழைத்த உங்களுக்கு அதற்கான பலன் நிறைவாக கிடைக்க போகிறது. கால்நடை வளர்ப்பிலும் எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக கைகூடுவதோடு பல்வேறு வகையான அற்புதமான வாய்ப்புகளும் வெற்றிக்காக காத்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான அற்புதமான யோகமும் நிறைவாக கிடைக்கும்.